அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் கூட இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்வது, எப்படி மாம்சத்தின் இச்சை, அந்த விபச்சாரம், வேசித்தனக்கடுத்த அந்த பாவ சோதனைகளை எப்படி நாம் ஜெயம் கொள்வது என்பதை குறித்த சில முக்கியமான வேத சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, எங்கே வசனம் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். குறிப்பாக ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த மாம்சத்தின் இச்சை சோதனை, குறிப்பாக அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாவ சோதனை எது சம்பந்தப்பட்டது என்று சொல்லி நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், மார்க்கு 7:21வது வசனம் மற்றும் கொலோசியர் 3:5 இந்த வசனங்களுக்கு சென்று நாம் பார்த்தோம். இந்த மாம்சத்தின் இச்சை என்ற இந்த சோதனை, இது எந்த பாவ சோதனையை குறிக்கிறது? குறிப்பாக விபச்சார வேசித்தனத்துக்கடுத்த அந்த பாவ சோதனையை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போது கர்த்தர் எங்கே பாருங்கள் நமக்கு கட்டளை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி, இப்படி சரீரத்தில் வருகிற இந்த பாவ இச்சைகளின்படி நீங்கள் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் இந்த பாவம் என்ன செய்யக்கூடாது, பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த பாவம் உங்களை ஆளுகை செய்ய என்னது விடாதீங்க. இந்த பாவ சோதனைக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு 13வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடாமல். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய சரீரத்தை இந்த விபச்சார வேசித்தனக்கடுத்த அந்த பாவ சோதனை வரும்போது அதுக்கு கீழ்ப்படியும்படி நம்முடைய சரீரத்தை என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. பாவம் செய்யும்படி நம்முடைய சரீரத்தின் அவயங்களை என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் எப்படி தாவீது ராஜா பச்சைபாலோடு பாவம் செய்தார். அது எப்படி அவர் வாழ்விற்குள்ளே பிரவேசித்தது என்று பார்த்தோம். முதலாவது பாருங்கள், கர்த்தர் ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் செய்கிற அந்த காலத்தில் பாருங்கள், கர்த்தர் தாவீதை ஒரு யுத்த வீரனாக தான் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அப்போது அவர் ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் பண்ணுற காலத்தில் அவர் போய் யுத்தம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டு தன்னோட வீரர்களை அனுப்பிச்சிட்டு அவர் திரும்ப தன்னுடைய அரண்மனையிலே தங்கிட்டார், எருசலேமில் தங்கிட்டார். என்ன பண்ணுறாரு, அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படும்படி அங்கே தாவீது ராஜா ஒப்பு கொடுக்கார். சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால அடுத்தது என்னாச்சு, கண்களில் தவறான இச்சையோடு பார்க்கும்படியாக கண்களை என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது மனதில் அந்த கண்களின் வெளியாய் பார்த்த அந்த இச்சையின் சிந்தனைகள் பாருங்கள், அது தன்னோட மனதில் சிந்திக்கும்படி மனதின் எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறார். பின்பு பாருங்கள், அதன் மூலமாக அவருடைய மாம்சத்தின் இச்சை என்ன செய்யப்படும், இந்த விபச்சாரம் செய்யும்படி பாருங்கள் அவருடைய சரீரத்திலே சோதிக்கப்படுகிறார். அந்த சோதிக்கப்படும் போது என்ன செய்கிறார் பாருங்கள், கடைசியில் சரீரத்தை பாருங்கள் பாவம் செய்ததுக்கு என்ன செய்திடுறாரு,
சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்றாரு. அப்போது அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, தாவீது அந்த பாவம் செய்த மாதிரி என்ன செய்திராத உன் சரீரத்தின் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. அதாவது இப்போ ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து இப்போது நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்கிறீங்க, பிழைத்திருக்கிறீங்க. நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் புது மனுஷர்களாய் பாவத்துக்கு செத்து இப்போ நீதிக்கு பிழைத்திருக்கிற நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களை மரித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அப்போ எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுடைய சித்தத்தை செய்ய என்ன செய்ய, தேவனுக்கு ஒப்பு கொடு. பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு தேவனுக்கு என்ன செய்ய, ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி இங்கே இந்த வசனத்தில் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நாம் நடப்பதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு இப்போ செல்ல போகிறோம். பாருங்கள், பவுல் இந்த கொரிந்து சபைக்கு என்ன செய்கிறாரு, எழுதுகிற அந்த கடிதத்தில் கொரிந்து சபை ஜனங்களுக்கு இந்த சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்வது, எப்படி சரீரத்தை பரிசுத்தத்தின் பாதையில் நடப்பதற்கு அவங்க தேவனுக்கு இந்த சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுப்பதற்கு சில ஆவிக்குரிய சத்தியங்களை அவங்களுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். ஏன் போதிக்கிறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த கொரிந்து பட்டணம் இது எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு தங்களுடைய இச்சைகளின்படி அசுத்தமாய் நடக்கிற ஜனங்கள் கொண்ட ஒரு பட்டணமாக என்ன செய்தது இருந்தது. குறிப்பாக இந்த பட்டணம் வேசித்தன விபச்சார பாவத்துக்கு ஒரு பெயர் போன பட்டணமாக என்ன செய்தது இருந்தது. பாருங்கள், இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு தான் பாருங்கள் பவுல் போய் சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அநேகர் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, விடுதலையாகி அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அதை குறித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபை ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல பாவங்களுக்கு என்ன செய்தார்கள், அடிமையாக இருந்தார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது பவுல் மூலமாக அவங்க இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கேட்டு கர்த்தரா இயேசுவை அவங்க விசுவாசித்தது மூலம் இப்போ என்னாச்சு, இந்த ஜனங்களோட வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ நீதிமான்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, மாற்றப்பட்டிருக்கிறாங்க. கொரிந்து பட்டணத்தில் இயேசு விசுவாசித்து அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ தேவனோட பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட கொரிந்து பட்டணத்தில் உள்ள இந்த திருச்சபை ஜனங்களுக்கு பவுல் என்ன செய்கிறாரு, எப்படி தொடர்ந்து பரிசுத்தமாக இவங்களோட சரீரத்தை காத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறுபடியும் அந்த பழைய, ஏன்னா இந்த திருச்சபை ஜனங்கள் எப்படிப்பட்ட கலாச்சாரத்து நடுவில் வாழுகிறாங்க, ரொம்ப ஒழுக்கக்கேடாக அசுத்த விபச்சார பாவத்திலே அப்படி வாழ்ந்தாலும் தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு மோசமான கலாச்சாரம் கொண்ட ஒரு கொரிந்து பட்டணத்தின் நடுவில் தான் பாருங்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இப்போது ஆண்டோட பிள்ளைகளாக மாற்றப்பட்ட இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபை ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இவங்களை சுற்றி எல்லாம் அசுத்தம் தான் என்ன செய்து இருக்குது. ஆனால் இவங்க இப்போ அந்த பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க.
அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் இவங்க என்ன செய்திடக்கூடாது, பழைய பாவத்துக்கு, மாம்சத்தின் இச்சையின்படி வாழுகிற அந்த பாவத்துக்கு இவங்க என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. இவங்க தங்களுடைய சரீரத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமாக என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அப்போது அதற்கு உதவி செய்வதற்கு பவுல் ரட்சிப்பின் மூலமாக இந்த ஜனங்களோட வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்களை குறித்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். குறிப்பாக 4 சத்தியங்கள், அதாவது சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு ரட்சிப்பின் மூலமாக உண்டான 4 காரியங்களை குறித்து என்ன செய்கிறார், இந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். அது என்னது, இந்த 4 காரியங்களை தான் நம்ம இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். என்ன சத்தியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. முதலாவது சத்தியம் என்னது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்க கேட்கலாம். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கொரிந்திய ஜனங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி நாமும் கூட யோசிச்சு பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். ரொம்ப ஒரு மோசமான பாவம் பெருகுகிற உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். எந்த அளவுக்கு இன்றைக்கி பாவம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல தேசங்களில் பாருங்கள், வேதம் பாவம் என்று சொல்லுகிற ஓரினை சேர்க்கை திருமணத்தை, ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்வது, பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிற வேதம் பாவம் என்று இந்த சொல்லுகிற இந்த காரியத்தை இப்பொழுது அது பாவம் இல்லை, அப்படிலாம் திருமணம் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்து சட்டங்களை ஏற்றுகிற ஒரு மிகுந்த பாவம் பெருகுகிற, இப்படிப்பட்ட ரீதியில் பாவம் பெருகிற உலகத்தில் தான் நம்ம இன்றைக்கி இன்றைய நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அன்றைக்கு கொரிந்து காலத்தில் எப்படி அசுத்தமாக வாழ்ந்தாலும் அதெல்லாம் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட கலாச்சாரம் எப்படி மங்கி போயிருந்ததோ, அதே போல் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே வந்துட்டோம். திருமணம் என்றால் ஆண் ஒரு பெண்ணை செய்வதுதான் திருமணம் அப்படின்னு சொல்கிற அந்த காலம்லாம் மாறி இன்றைக்கு ஓரினை சேர்க்கை திருமணங்களும் சட்டப்பூர்வமானதா அப்படின்னு அதுலேயும் தவறில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தின் கலாச்சாரங்கள் என்ன செய்து விட்டது, மங்கி விட்டது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளும் இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். அப்போது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது, எப்படி இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது என்று சொல்லி பாருங்கள், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்யும்படி பவுல் சொல்கிற இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிற 4 சத்தியங்களில் முதல் சத்தியம் என்னது, ஆண்டவர் சொல்கிறாரு, சரீரம் வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சரீரம் பாவம் செய்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கலை. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதாக இருக்குது. இந்த சரீரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு சரீரத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதாக இருக்குது. ஆதலால் பாருங்கள், இந்த சரீரத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மட்டுமே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதான் பாருங்கள் முதல் சத்தியம். பரிசுத்தமாய் சரீரத்தில் வாழ்வதற்கு வேதம் நமக்கு கற்பிக்கிற முதல் சத்தியம் தான். 2வது சத்தியம் 15வது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2வது சத்தியம் என்னது, நம்முடைய சரீரத்தின் அவயங்கள், சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குதா, நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா. இங்கே பவுல் அந்த பாருங்கள் கொரிந்து சபைக்கும் இதை எழுதுகிறாரு. இன்றைக்கி நமக்கும் இன்றைக்கி ஆவியான இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறாரு. எப்பா உனக்கு ஒன்று தெரியாத, ஒரு சத்தியம் தெரியாதா, நீ ரட்சிக்கப்பட்டதன் மூலம் உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமாக என்ன செய்து இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு இங்கே பவுல் கேட்குறாரு பாருங்கள். அப்போது நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் என்ன, நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமாக இருக்குது. அப்போது
யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை எடுத்துட்டு தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் 6:15, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே பாருங்கள் வேதம் நமக்கு கேட்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். எப்பா, உன் சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்குன்னு நீ அறியலையா? அப்போ கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தை எடுத்து எப்படி நீ பாவம் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம்? வேசித்தன விபச்சார பாவம் செய்கிறதுக்கு எப்படி நீ அதை இந்த சரீரத்தை நீ பயன்படுத்தலாம்? பயன்படுத்த கூடாதே. ஏன்? இந்த சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்குது. அப்போ இந்த சரீரத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மட்டும்தான் என்னது அனுமதி உண்டு. அதுக்கு தான் இந்த சரீரம் என்னது உண்டாக்கப்பட்டிருக்குது. 3வது சத்தியம் பாருங்க, 3வது சத்தியம் என்னது? 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3வது சத்தியம் என்னது? நம்முடைய சரீரம் பாருங்க தேவனுடைய ஆலயமாக என்ன செய்தான் இருக்குதான் பாருங்க. அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. 4வது சத்தியம் பாருங்க, 20வது வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. பாருங்க, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சொந்தமானவர்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் பாருங்க நம்ம மீட்கப்பட்டு ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாருங்க நம்மை மீட்டு இப்போது இரத்தத்தை கொடுத்து இப்போ நம்மை அவருக்கு சொந்தமானவராக என்ன செய்து இருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இப்போ நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். கிரயத்துக்கு இயேசுவின் இரத்தம் என்னும் கிரயத்தினால் நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போது யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தம் என்னும் பெரிய விலையை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. நம்ம இப்போ அவருக்கு சொந்தமானவர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ எப்படி இனி நம்ம இஷ்டப்படி வாழ முடியும்? வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான விதத்தில் தான் வாழ வேண்டும் பாருங்கள். அப்போது இந்த 4 சத்தியங்களை தான் தேவ பிள்ளைகளே நம்ம ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சரீரத்தில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த 4 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் பாருங்கள், முதல் சத்தியத்துக்கு போகும் பாருங்கள், இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. இந்த சத்தியத்தை பார்ப்போம் பாருங்கள். மறுபடியும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம மாம்சத்தின் இச்சை பாவம், குறிப்பாக விபச்சார, வேசித்தனம், இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் மேற்கொள்வதற்கு வேதம் நமக்கு கற்பிக்கிற முதல் சத்தியம் என்னது? நாம் கர்த்தருக்கு உரியவர்கள். நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. அப்போது கர்த்தருக்கு இந்த சரீரம் உரியதாக இருக்குதே ஒழிய பாருங்கள், இந்த சரீரம் பாருங்கள் வேசித்தனத்திற்கல்ல. இந்த சரீரத்தில் மாம்சத்தின் இச்சை பாவத்தை நிறைவேற்றிருக்காக இந்த சரீரம் என்ன செய்யலை? கொடுக்க படலை பாருங்கள். அப்போது யோசிச்சு பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இதுதான் சத்தியமாக இருக்க. இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி ஜனங்கள் பாருங்கள் தங்களுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து எப்படி அசுத்தமாய் எப்படி ஒழுக்கக்கேடாக இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் என்று சொல்லிலாம் நம்ம அன்றாடம் நினைச்சுக்கிற இந்த உலகத்தில் கேள்விப்படுகிறோம். ஏன் அப்படி அநேகர் வாழும்படி தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாங்க? அதுக்கு ஒரு காரணத்தை அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை தான் அப்படி பாருங்கள் சரீரத்தில் வர இச்சைகளுக்கு பாருங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக வாழ்கிற அந்த வாழ்க்கை அநேகருக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன பாருங்கள்? மனுஷன் இன்றைக்கி அடிப்படையாக என்ன நினைக்கிறான்? இந்த சரீரம் எதுக்கு இருக்குது பாருங்கள், வயிற்றுக்கு போஜனமும்
போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். அதாவது இன்னைக்கு மனுஷனுடைய அடிப்படை தத்துவம் என்ன? எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கோம்? எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? எல்லாம் எதுக்கு? எல்லாம் இந்த வயிற்றை நிரப்புறதுக்கு தான். எல்லாம் இந்த வயிற்றுக்குள்ளே போஜனத்தை போடுறதுக்கு தான். அதுக்கு தான். அதுதான் வாழ்க்கை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகர் வாழ்க்கை குறித்த இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், போஜனத்துக்கு தான் வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம்னா பாருங்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய எண்ணமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த சரீரத்தில் சில பாருங்கள் பிசாசு அந்த அசுத்த தவறான இச்சைகளை கொண்டு வரும்போது அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவான்? விபச்சார வேசித்தனம் செய்கிறதுக்கு தான் அந்த சரீரத்தை என்ன செய்வான்? ஒப்பு கொடுப்பான். ஏன்னா அந்த 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 மாம்சத்தின் இச்சை அவர்களை கவர்ந்து இழுக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க? சரீரத்தில் அந்த இச்சையை நிறைவேற்ற என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இப்போ பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய மனதின் எண்ணங்களை சரி செய்வதற்காகத்தான் இந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? எப்பா இவ்வளோ நாளும் இந்த சரீரம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விதத்தில் நீ எண்ணிக்கிட்டு இருந்த. இனி அப்படி என்ன செய்யாத, எண்ணாத. இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதாக என்ன செய்திருக்குது? அப்போது இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதாக இருக்கிறதுனால இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் இப்பொழுது 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது என்று சொல்லி இங்கே கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். பாருங்கள் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஆராதனைன்னா என்ன நினைக்கிறோன்னா பல்வேறு காரியங்களை நினைக்கிறோம். நல்லா கை தட்டுறது, பாட்டு சத்தமாக ஒருவேளை பாட்டு பாடுறது அல்லது சத்தமாக மியூசிக்கை ஒலிப்பது, இப்படி இதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்கிறாரு பாருங்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுங்க சொல்கிறாரு எது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை? நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலினா என்னது பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளை பாருங்கள் பலியிடப்படும்படி, அதாவது ஆடுகள் கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இப்படியாக ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டை என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. அந்த ஆடு அப்போ அது என்ன செய்யப்பட்டது? கொல்லப்பட்டது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, உனக்காக உன் பாவத்துக்காக நான் சிலுவையில் என்ன செய்யிட்டேன்? மரித்து விட்டேன். எதுக்காக மரித்தேன்? இப்போது நீ ஒன்றை என்ன செய்யணும்? சரத்தை நான் எப்படி உன்னுடைய நீ பாவத்திலேருந்து விடுதலை ஆகும்படி எப்படி நான் என்னை நானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தனோ, நீ மீட்கப்படும்படி நான் உன்னை மீட்பதற்காக என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு பலியாக என் சரீரத்தில் சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். அதை போல் நீ என்ன பண்ணு? இப்போது தேவன் உன்னோட சரீரத்தில் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய சித்தம் உன் வாழ்விலே நிறைவேறும்படி எப்படி கர்த்தர் பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதின பவுல் பாருங்கள், பவுல் சொல்கிறாரு. இதே ரோமர் பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, எப்படி அவர் 19வது வசனத்தில் சொல்லுவார், இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக என்ன செய்தேன்? பிரசங்கித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது பாருங்கள்,
பவுல் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததுனால பாருங்கள், கர்த்தர் பாருங்கள் பவுலை தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, குறிப்பாக புறஜாதிகள் மத்தியில் அறிவிப்பதற்கு வல்லமையாக என்ன செய்தார்? வல்லமையாக பயன்படுத்தினார். பல இடங்களுக்கு அவர் சென்றார். அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ இதுலேருந்து பாருங்கள், பவுல் தன்னோட சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததுனால பாருங்கள், தேவன் பவுலை அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்த முடிஞ்சது. அதை போல தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். மறுபடியும் ரோமர் 12:1 வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபை இரக்கத்தின் முன்னிட்டு இப்போது தேவன் நமக்கு ஒரு பாருங்கள், இங்கே ஆவியான ஒரு பவுலின் மூலம் ஒரு காரியத்தை செய்யும்படி இங்கே நமக்கு கட்டளையிடுகிறார். என்ன சொல்கிறாரு? எப்பா, நீ பாவத்திலே அழிஞ்சு போயிருப்ப, நீ பாவத்திலே மரித்து போயிருந்திருப்ப. ஆனால் உனக்காக இயேசு சிலுவையிலே அவர் மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால இன்னைக்கு நீ தேவனுடைய கிருபையினால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அப்போது இவ்வளோ பெரிய கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு காண்பித்திருக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, எப்பா, இப்போது நம்ம மூலமாக பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசுவை அறியாததுனால இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்படாமல், அல்லது ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டும் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால அநேகர் இன்றைக்கி பாவ இருளிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யோசித்து பாருங்கள், அநேகரை ரட்சிப்பதற்கு பவுலை தேவன் பயன்படுத்தினது போல நம்மையும் என்ன செய்கிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறும்படி பாருங்கள், கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம 1 தீமோத்தேயுல 2:4 வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவுமே தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அந்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, இந்த சரீரம் அப்படிப்பட்ட தேவ நோக்கம் நிறைவேறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் பாவத்தை செய்கிறதுக்காக என்ன செய்யலை, கொடுக்கப்படல. அப்போது நீ என்ன பண்ணு, தேவனோட நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியும் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பவுலை பயன்படுத்தினது போல நம்மையும் அவரோட நோக்கத்துக்காக பாருங்கள் பயன்படுத்துவார். இப்படியாக நம்முடைய சரீரம் தேவனோட சித்தத்தை செய்வதற்கு பாருங்கள் அதுக்கு தான் இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டது. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த சரீரத்தை தேவன் எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் என்ன செய்யும், நிறைவேறும். ஆகையால் கர்த்தர் சொல்கிறாரு, பாருங்கள், சரீரம் பாவத்தை செய்வதற்காக அல்ல, வேசித்தனத்திற்கு அல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தருடைய சித்தத்தை அதனால் இந்த சரீரத்தில் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது ஆண்டவரே, கர்த்தருக்கு உரியது. ஆதலால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, ரோமர் 12:1 சொல்லுகிறது போல தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய சரீரத்திலே தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் அவருடைய சித்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட இப்படியாக ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணிக்க இந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும், இந்த சரீரம் பாவத்தை செய்வதற்காக அல்ல, இந்த சரீரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் உண்டாக்கியிருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆழமாய் உணர்ந்து இந்த சத்தியத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தின் இச்சையின் சோதனைகளை, விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த பாவ சோதனைகளை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் மேற்கொண்டு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க.
அப்படி ஒருவேளை யாராவது பாவத்தில் அகப்பட்டு அந்த பாவத்தினால் பல்வேறு வேதனையை யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு பூரண விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகி அவர்கள் அனுபவிக்கிற வேதனையிலிருந்து இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.